சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சண்முகம் வந்து இன்னும் வரல போல இருக்குது. சார், எனக்கு ஏக்கர் கணக்கில் சொத்தெல்லாம் இருக்குது, அம்புட்டியும் விட்டுட்டு நானே வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் இவங்க என்ன ஓவரா திமிரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வைகுண்டத்தை கண்ணாம்னான்னு திட்டுறாங்க. சண்முகத்தால் வர முடியாது சார், நீங்கள் இன்னும் டைமிங்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி அரை மணி நேரம் கொடுத்துட்டீங்க, இன்னமும் கொடுக்கறதெல்லாம் ரொம்பவே தப்பு, என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்க, அப்படி என்ன வெட்டி முடிக்கிற வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க. சீக்கிரம் போய் யாரை ஏதாவது வந்து பண்ணலாமா, அவனை கெடுக்கலாமா, இவனை கெடுக்கலாமா தான் யோசிப்பேன், அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் அமைதியாக வாயை மூடிட்டு இருங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், என்கிட்ட அத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குது, அப்படி இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் எதுக்கு மற்றவனை பார்த்துக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, அப்படி தாண்டா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி வைகுண்டமும் ஒரு பக்கம் வந்து முறுக்கிட்டு நிற்கிறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏய், இதே மாதிரி அவமானப்படுத்திக்கிட்டு இருந்த கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடிச்சிருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி, அப்படியா, நீ இருக்கிற சைஸுக்கும் நான் இருக்கிற சைஸுக்கும் யார் அடித்தா யாருக்கு வலிக்குன்னு பார்க்கலாமான்னு வைகுண்டம் வந்து கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி, ஏன் எங்கள் அப்பா கிட்ட சண்டைக்கு தான் வந்து நின்று தான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மல்லு கட்டுறாங்க. கோயிலில் தயவு செஞ்சு யாரும் யாரு கூடயும் சண்டையெல்லாம் போடாதீங்க, இன்னொரு 5 நிமிஷம் கொடுத்து பார்ப்போம், அந்த 5 நிமிஷங்கிறது சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் திருப்பியும் டைமிங் கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளாக்கை வந்து ஆன் பண்ணி காட்டுறாங்க. 5 4வது 4 3வதுன்னு அப்படியே மைனஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த 5 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சான்ஸ் தர மாட்டேன், பார்த்துக்கங்கன்னொன்னே கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் நம்ம சண்முகம் வர மாதிரி தெரில, திருப்பியும் நான் அண்ணன் போஸ்ட்டாக தான் ஜெயிக்கணும்னு இருக்கு போல இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டிலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப கடைசி ஒரு செகண்ட் தான் இருக்குது, நான் வந்துட்டேங்கிற மாதிரி சண்முகம் வந்து மாதம் வந்து கத்துறாங்க. உடனே வந்து சரி போட்டி வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அதிகாரிங்களாம் உடனே வந்து கேட்குறாங்க. நம்ம சவுந்தரபாண்டி, சரி அதுவும் தான் நடக்கட்டும், போட்டி நடந்து நம்ம ஜெயிச்சாதான் நம்ம பவர் என்னன்னு தெரிய வரும், எல்லாரும் நமக்கு தானே ஆதரவு கொடுக்க போகிறாங்க, இது பரணிக்கும் வந்து புரிய போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப போட்டி வந்து ஆரம்பிக்கிறதுக்காக இருக்காங்க. எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து போட்டி வந்து ஆரம்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், நீ தான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க தான் போகிறாங்கன்னா நீயும் பின்னாடியே போகிறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து இருக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கணும்னு பார்க்குறியா? சரி, முத்துப்பாண்டி சொல்கிறதும் லாஜிக் படி கரெக்டு தான், இப்போதைக்கு யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, நான் சாமி கும்பிட தான் போனேன், இருந்தாலும் நீங்கள் நம்பலை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 5 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் ஆச்சு, என்னெல்லாம் பண்ணுறாங்க இவங்க, சாமி கும்பிட போனாங்களா இல்லை பரிகாரம் எதுவும் பண்ண போனாங்களா, இவ்வளோ நேரம் வந்து இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் சாமி வந்து நல்லது தான் செய்யும், அவங்களோட கடமையை இங்கே செஞ்சுட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து கூப்பிட்றதுக்காக வந்து போகிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி, என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா, நீயும் இங்கேயே அமைதியாக வாயை மூடிட்டு நில்லுல, தேவையில்லாமல் அங்கே போய் கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது நான் கூப்பிட தாண்டா போவேன், எங்கள் அப்பா சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா, ஆமாண்டா போக தான் செய்யணும்னா சண்முகம் வந்து அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டியை. முத்துப்பாண்டியும் வந்து அடிக்கலான்னு வராங்க. சண்முகத்தை அடிக்க முடியுமா, அவங்க வந்து தடுக்கிறாங்க. டேய், கோயிலும் பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் உன்னை என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, என்கிட்ட அடி வாங்கி போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், என்னையா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி, பிரச்சனை பண்ணாதடா, போட்டி நடந்தாதாண்டா நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம மாஸ் என்னன்னு காட்ட முடியுங்கிற மாதிரி சவுந்தரம் பாண்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சரி பார்க்கலாம், எல்லாரும் வராங்க. ஐயா, உங்களுக்கு தான் ஏன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ பேசுகிறீங்க, நீங்கள் பேசுகிறது மட்டும் நியாயமா, இவர் வேற ஏதோ பேசினாரியா, ஐயா யாராக இருந்தாலும் என்கிட்ட பேசாதீங்க, உங்கள் கடமையை என்ன செய்யணுமோ அதுபடி கரெக்டாக வந்து செஞ்சுருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து செலுத்திட்டு பேப்பரை மடித்து உள்ளே வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல உன் பொண்ணு நினச்சா பாவம், இவன் மட்டும்தான் வந்து ஆதரவு வந்து கொடுப்பான். நம்ம சண்முகம், ஆமாங்க்கா அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது, சரிக்கா நானும் என்னோட இதை செலுத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சவுந்தரம் பாண்டி வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு பேப்பரை எடுத்து மடித்து உள்ளே வச்சுட்டு அப்படியே வந்துடுறாங்க. என்னப்பா, உண்மையிலே கஷ்டமாக தானே இருக்கும், உன் பொண்ணு வந்து அசிங்கப்பட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே வந்து அவமானம், என்னக்கா பண்ணுறது, பெத்த பொண்ணாச்சே, அதனால் என்னோடதும் நான் பரணிக்கு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை போல் ஒரு அப்பா கிடைச்சதுக்கு அவள் புண்ணியம் பண்ணியிருக்கணும், என்ன பண்ணுறது, ஆமாக்கா 20 பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, 2 பேர் வந்து அவளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, போட்டின்னு வந்துட்டா தானே சவுந்தரபாண்டினா யாருன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி,
போட்டி வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு என்ன ஆரம்பிச்சிடலாமா, எல்லாரும் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை எதுக்கு எண்ணிக்கிட்டு நாங்கள் தான் ஜெயிச்சோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம எஸ்ஐக்கு. என்னத்தா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு போட்டின்னு வைக்கிறாங்க, அதிகாரிங்களாம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாமே உங்களோட தானே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி திமிருத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், என் கை சும்மா பரபரன்னு இருக்கு, நான் அடிச்சிருவேன்னு எசைக்கு வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. உடனே என்னடி என்ன அடிப்பேங்கிறியா, பின்ன நீ வச்சது தான் சட்டங்கிற மாதிரி ஓவராக தான் திமிரா பேசிக்கிட்டு இருக்க, மற்றவங்களெல்லாம் உனக்கு மனுஷனாக கூட தெரியாதா, எப்படி எப்படி நீங்கள் வந்தாலே ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருப்பீங்களா, இன்னும் ஒரு வாட்டி கூட போட்டியே நடக்காமல் உன் தம்பி இத்தனை நாளாக வந்து அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலை இப்போ தானே போட்டின்னு வந்திருக்கு, போட்டி வச்சா தானே தெரிய போகுது. அக்கா ஏங்க்கா தேவையில்லாமல் பேசுகிற, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்க்கா, அமைதியாக இருங்கக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிறனால நீங்கள் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீயும் முத்துப்பாண்டியும் சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம். என்னடா பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பரணி. பயப்படல, என்னதான் இருந்தாலும் மனசை வந்து தேத்திக்க வேண்டிய நேரம் இல்லை, எது வேணாலும் நடக்கலாம்ல போட்டின்னு வந்துட்டா அப்படின்னு சொல்கிறியா, எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான்டா இருக்குன்னு பரணி வந்து சொல்கிறாங்க. நடக்கிறது தான் நடக்கும், நீ பேசாமல் உட்காரு, பாட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம வீரலட்சுமியும் தேனும் கண்ணாபுரான்னு திட்டுறாங்க நம்ம பாண்டியம்மாவை. இன்னொரு வார்த்தை ஏதாவது வாய் பேசுனேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், நாங்களாம் சண்முகத்தோட தங்கச்சி, நாங்கள் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்னலாமா வேணாமா, உங்கள் 2 பேருக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா, 2 பேரும் ஒரே குடும்பம் வேற, இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு இது வந்துடுது அந்த இடத்துல நம்ம பரணிக்கு ஆதரவா, சரின்னு சொல்லி அந்த இடத்துல சீட்டை வந்து காட்டுறாங்க எல்லா இடத்துலையும். அதே மாதிரி இன்னொரு சீட்டையும் எடுக்கிறாங்க, அதுவும் வந்து நம்ம பரணிக்கு ஆதரவாக வந்துடுது. 2 இது வந்து வந்துடுச்சு. ஆமாம், ஒன்று சண்முகம் வந்து ஆதரவு கொடுத்தது, 2வது நான் தான் ஆதரவு கொடுத்தேன், பாக்கி இருக்கிறது எல்லாம் எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி அந்த இடத்துல. நீ ஆதரவு கொடுக்குற உன் பொண்ணுக்கு, என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணாச்சே, நான் வேற யாருக்கு ஆதரவு கொடுக்க முடியும், அவள் ஒத்த இதோட நின்னா அசிங்கமாக இருக்கும்ல, அதனால தான் என்னோடதும் நம்ம சவுந்தரபாண்டி வந்து பெரிய மனசுப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாண்டியம்மாவும் முத்துப்பாண்டியும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி இவங்க என்ன நம்ப போகிறாங்க, அடுத்தடுத்த சீட்டை என்னங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கண்டினியூஸாக வந்து எண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்து பரணிக்கு சாதகமாக தான் இருக்குது. வரலாறு காணாத அளவு வெற்றி போல இருக்குது. நம்ம பரணி வந்து 22 பேரும் வந்து பரணிக்கு தான் டோட்டலாக என்டையராக ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. சவுந்தரபாண்டி அவங்களோடத கூட பரணிக்கு கொடுத்ததுனால இந்த பக்கம் பூஜ்யம்னு இருக்குது நம்ம சவுந்தரபாண்டிக்கு. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. சவுந்தரபாண்டிக்கு வந்து தலையும் புரியலை வாழும் புரியலை, என்னடா நடந்துச்சு, நம்ம தானடா ஜெயிப்போம்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தோம், கடைசியில் எல்லாமே தவிடுபடியாகி பரணிக்கு அப்புறம் ஆதரவு வந்து கொடுத்தாங்க, ஒன்றுமே புரியலையே. ஆமாம்ப்பா, எனக்கும் ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டியனும் நம்ம பாண்டியம்மாவும். இல்லைல்ல, உன்னோடது எதுவும் பெரிய மனசுப்படி அவளுக்கு போட்டேன்னு கடைசியில் பார்த்தா அவளுக்கு 22, உனக்கு பூஜ்ஜியம், நம்பவே முடியல, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க.